வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியில் பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே மீண்டும் பெருமகிழ்ச்சி அடைகிறது டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. Today we see the continuation part of the Unit 5 Electricity. At first we see the electroscope, நிலை மின்காட்டி. An electroscope is a scientific instrument used to detect the presence of electric charge on a body. In the year 1600, British physician William Gilbert invented the first electroscope. It is the first electrical instrument. There are two types of electroscope. One is called pith ball electroscope and another one is called gold leaf electroscope. An electroscope is made out of conducting materials, generally metal. It works on the principle that like charges repel each other. In a simple electroscope, two metal sheets are hung in contact with each other. They are connected to a metal rod that extends upward and ends in a knob at the end. அதாவது பொருளொன்றிலே மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி நிலைமின் காட்டி எனப்படும். 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்ற ஆங்கிலேய இயற்பியல் அறிஞர் முதலாக நிலைமின் காட்டியை வடிவமைத்தார். இதுவே முதலாவது அறிவியல் சாதனமாகும். தக்கை பந்து நிலைமின் காட்டி, தங்க இழை நிலைமின் காட்டி என இரண்டு வகை நிலைமின் காட்டிகள் உள்ளன. பெரும்பாலும் மின்சாரத்தை கடத்தும் பொருள்களை உலோகத்தை பயன்படுத்தி நிலைமின் காட்டிகள் வடிவமைக்கப்படுகின்றன. ஓரின மின்துகள்கள் ஒன்றையொன்று விலக்கிக் கொள்கின்றன என்ற தத்துவத்தினுடைய அடிப்படையிலே நிலைமின் காட்டி செயல்படுகிறது. ஒரு எளிய நிலைமின் காட்டியில் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் இரண்டு உலோகத் தகடுகள் ஒரு உலோகத் தண்டிலிருந்து தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. மேல் நோக்கி நீடிக்கும் உலோகத்தண்டின் மறுமுனை நிலைமின் காட்டியினுடைய மூடியில் இருக்கும் குமிழோடு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் விளக்குகிறது. Then when we will see the structure of electroscope and working of electroscope, if we bring charged object near the knob, electrons will either move out of it or into it. This will result in changes accumulating on the metal leaves inside the electroscope. It is negatively charged object brought near the top knob of the electroscope. It causes free electron in the electroscope to move down into the leaves, leaving the top is positive. Since both the leaves have negative charge, they repel each other and move apart. If a positive object is brought near the top knob of the electroscope, the free electrons in the electroscope start to move up towards the knob. This means that the bottom has a net positive charge. The leaves will spread apart again now. மின்னோட்டம் பெற்ற பொருளொன்றை உலோக குமிழுக்கு அருகிலே கொண்டு வரும் பொழுது எலக்ட்ரான்கள் அதிலிருந்து வெளிவரும் அல்லது அதன் வழியாக உள்ளே செல்லும். இதன் காரணமாக நிலைமின் காட்டியின் உள்ளே இருக்கும் உலோக இழைகள் மின்னூட்டம் அடைகின்றன. எதிர் மின்னூட்டம் அடைந்த ஒரு பொருளை குமிழுக்கு அருகில் கொண்டு வரும் பொழுது குமிழில் நேர் மின்னூட்டமும் அதன் மறுமுனையிலே இருக்கும் உலோக இழைகளில் எதிர் மின்னூட்டமும் தூண்டப்படுகிறது என்பது இதனுடைய நிலைப்பாடு. இரண்டு உலோக இழைகளிலும் எதிரெதிர் மின்னூட்டம் இருப்பதால் அவை ஒன்றை விட்டு விலகிச் செல்கின்றன. இப்போது நேர் மின்னூட்டம் அடைந்த பொருள் ஒன்றினை உலோக குமிழுக்கு அருகில் கொண்டு வரும் பொழுது உலோக இழைகளில் உள்ள எதிர் மின்னூட்டங்கள் மேல் நோக்கி நகரும். இதனால் இரண்டு உலோக இழைகளும் நேர் மின்னூட்டம் பெற்று
அவை முன்பு போலவே ஒன்றை ஒன்றை விட்டு விலகிச் செல்லும் என்பதை படங்கள் வாயிலாகவும் நமக்கு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. This means that the bottom has the net positive charge. The leaves will spread apart again now. இரண்டு உலோக இலைகளும் நேர்மின்னூட்டம் பெற்று அவை முன்பு போலவே ஒன்றை ஒன்றை விட்டு விலகிச் செல்லும் என்ற இறுதி நிகழ்வோடு இந்த எலக்ட்ரோஸ்கோப் என்பதனுடைய மூமெண்ட் ஆஃப் சார்ஜஸ் இன் எலக்ட்ரோஸ்கோப் எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு இங்கு தெளிவாக காட்டுள்ளது. இவைகளிலே நாம் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடியவை கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப், தங்க இலை மின்காட்டி. The gold leaf electroscope was developed in 1787 by a British scientist named Abraham Bennett. Gold and silver are used to electroscope because they are the best conductor of electric current. தங்க இலை மின்காட்டியை 1787 ஆண்டு ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் ஆப்ரஹாம் பென்னட் என்பவர் வடிவமைத்தார். தங்கம், வெள்ளி ஆகிய இரு உலோகங்களும் மிகச்சிறந்த மின்கடத்திகளாக இருப்பதால் அவை நிலை மின்காட்டியிலே பயன்படுத்தப்பட்டது என சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலக்ட்ரோஸ்கோப், இட் இஸ் மேட் அப் ஆஃப் எ கிளாஸ் ஜார். எ வெர்டிக்கல் brass rod is inserted into the jar through a cork. The top of the brass rod has a horizontal brass rod or a brass disc. Two gold leaves are suspended from the brass rod inside the jar. இதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோமானால், தங்க இலை நிலை மின்காட்டி ஒரு கண்ணாடி ஜாடியை கொண்டுள்ளது. இதிலே பித்தளை கம்பி ஒன்று ஒரு தக்கை வழியாக செங்குத்தாக பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது. பித்தளை கம்பியினுடைய வெளிமுனை பித்தளையினால் ஆன ஒரு குமிழோடு இணைக்கப்பட்டுள்ளது. அதன் மறுமுனை ஜாடியின் உள்ளே இருக்கும் இரண்டு தங்க இழைகளோடு பொருத்தப்பட்டுள்ளது. Then the working of electroscope எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோமானால், working of electroscope when the brass disc of the electroscope is touched by the charged object, electric charge gets transferred to the gold leaf through the rod. This results in gold leaves moving away from each other. This happens because both the leaves have a similar charges. மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒன்றினை கொண்டு பித்தளை குமிழினை தொடும் பொழுது அதிலிருந்து மின்னூட்டம் பித்தளை குமிழ் வழியாக தங்க இலைகளுக்கு இடமாற்றம் அடைகிறது. இதனால் இரு இலைகளும் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்கின்றன. இந்த இரண்டு இலைகளும் ஒரே மின்னூட்டத்தை பெற்றுள்ளதே இதற்கு காரணம். விலகிச் செல்வதற்குண்டான காரணம் இரண்டும் ஒரே மாதிரியான சார்ஜஸ் இருந்தன, விலகிச் செல்லும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். தென் சார்ஜிங், மின்னேற்றம் எவ்வாறு நடைபெறுகிறது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் இஸ் கால்டு சார்ஜிங். இன் கேஸ் ஆஃப் த கோல்ட் லீவ்ஸ், சார்ஜ் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு த்ரூ த brass rods. ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்களை இடமாற்றம் செய்வது மின்னேற்றம் என அழைக்கப்படுகிறது. தங்க இலை நிலைமின் காட்டியிலே பித்தளை குமிழ் வழியாக தங்க இலைகளுக்கு மின் துகள்கள் இடமாற்றம் செய்யப்படுகிறது. தென் த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ், மின் இறக்கம் எவ்வாறு செய்யப்படுகிறது? The gold leaves resume their normal position after some time. This happens because they lose their or lost their charge. This process is called electrical discharge. The gold leaves would also be discharged when sometime touches the brass rod with bare hands. In the case, the charge is transferred to the earth through the human body. ஒரே வகையான மின்னூட்டம் பெற்ற தங்க இழைகள் மின்துகள்களை இழந்து விடுவதால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அருகருகே வருகின்றன. இந்த நிகழ்வு மின் இறக்கம் எனப்படும். பித்தளை குமிழை ஒருவர் தன் கையால் தொடும் பொழுது இழைகளிலிருந்த மின்துகள்கள் கைகள் வழியாக புவிக்குள் பாய்கின்றன. இதன் காரணமாக கூட மின்னிறக்கம் என்பது நடைபெறுகிறது. The charge is transferred to the earth through the human body.
மனித வாயின் வழியாக கூட மின்னிறக்கம் நடைபெறுகிறது என்பது இதனுடைய அர்த்தம். தென் லைட்னிங் அண்ட் தண்டர், மின்னல் மற்றும் இடி. Lightning is produced by discharge of electricity from the cloud to cloud or from cloud to ground. Then during the thunderstorm, air is moving upward rapidly, carries small ice crystal upward. At the same time, small water drops move downward. When they collide, ice crystal become positively charged and move upward, and the water drops become negatively charged and move downward என்பது இதனுடைய அர்த்தம். பொதுவாகவே லைட்னிங் என்பது கம்பளத்திலே கால்களை தேய்த்துவிட்டு கதவின் கைப்பிடியை தொடும் பொழுது மின்னதிர்ச்சி ஏற்படுவது மின்னிறக்கம் மூலம் நடைபெறுகிறது என்பதையெல்லாம் நாம் சொல்லி முடித்து விட்டோம். அதற்கு அடுத்தபடியாக மேகங்களுக்கு இடையிலோ அல்லது மேகங்களுக்கும் புவிக்கும் இடையிலோ மின்னிறக்கம் நடைபெறுவதால், மின் இறக்கம் நடைபெறுவதால் மின்னல் உருவாகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் பொழுது காற்று மேல் நோக்கி வேகமாக நகர்கிறது. இந்த காற்றானது மிகச்சிறிய பனி படிகங்களை மேல் நோக்கி இழுத்து செல்கிறது. அதே நேரத்திலே சிறிய நீர்த்துளிகள் மேலிருந்து கீழ் நோக்கி நகர்கின்றன. அவை ஒன்றுடன் ஒன்று மோதும் பொழுது பனிப்படிகங்கள் நேர் மின்னோட்டம் அடைந்து மேல் நோக்கி நகர்கின்றன. நீர்த்துளிகள் எதிர் மின்னோட்டம் அடைந்து கீழ் நோக்கி நகர்கின்றன. இதனால் மேகங்களினுடைய மேற்பகுதி நேர் மின்னோட்டமுடைய துகள்களாலும் கீழ்ப்பகுதி எதிர் மின்னோட்டமுடைய துகள்களாலும் நிறைஞ்சிருக்கும். மூவ் அப்வர்ட் அண்ட் த வாட்டர் டிராப்ஸ் பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு மூவ் டவுன்வர்டு என்ற நிலையிலே நிறைஞ்சிருக்கும் என்று இந்த லைட்னிங் அண்ட் தண்டர் என்கின்ற நிகழ்வு நமக்கு இங்கு விளக்குகிறது. So the upper part of the cloud is positively charged and the lower part of the cloud is negatively charged. மேற்பகுதி நேர் மின்னூட்டமுடைய துகள்களாலும் கீழ்ப்பகுதி எதிர் மின்னூட்டமுடைய துகள்களால் நிறைந்திருக்கும். இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் நீர்த்துளிகளில் உள்ள எலக்ட்ரான் பனிப்படிகத்திலே உள்ள நேர்மின் துகள்களை ஈர்க்கின்றன. When they come into contact, electrons, the water drops are attracted by the positive charge in the ice crystal. ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது நீர்த்துளியில் உள்ள எலக்ட்ரான் பனிப்படிகத்தில் உள்ள நேர்மின் துகள்களை ஈர்க்கின்றன. இதனால் மின்சாரம் உருவாகி மின்னல் தோன்றுகிறது. மின்னல் எவ்வாறு உருவாகிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். Thus electricity is generated and lightning is seen sometimes. The lower part of the cloud which is negatively charged comes into contact with the positive charges accumulated near the mountains, trees and even people on the earth. புவிப்பரப்பிற்கும் மேகங்களுக்கும் இடையே உள்ள தூரம் அதிகமாக இருப்பதாலும் ஒளியினுடைய வேகத்தை விட மிகவும் அதிகம் என்பதால் சில நேரம் இடிச்சத்தம் கேட்பதற்கு முன்னரே மின்னல் நம் கண்களுக்கு தெரியும். பொதுவாகவே எதிர்மின் துகள்கள் நிறைந்த மேகங்கள் கீழ்ப்பகுதியான மலைகள், உயர்ந்த மரங்கள், கட்டிடங்கள் மற்றும் மனிதர்கள் அருகே காணப்படும் நேர்மின் துகள்களோடு தொடர்பு கொள்கின்றன. இந்த மின்னிறக்கம் காரணமாக அதிகப்படியான வெப்பம் தோன்றி தீப்பொறி உருவாகக்கூட காரணமாக இருக்கிறது என்பதை இதற்கு உதாரணமாக கொடுக்கிறது. மின்னல் ஒரு மரத்தை தாக்கும் பொழுது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தினால் மரத்தில் உள்ள நீரானது ஆவியாகி மரமும் கூட ஒவ்வொரு நேரங்களிலே எரிந்து விடுகிறது என்பதும் இதற்கு ஒரு உதாரணம் கூட. This discharge produced a lot of heat and sparks that result what is see the lightning. இவ்வாறு உருவாகுவதனால் என்ன நிகழ்வு நிகழ்கிறது என்பதை பார்த்தோமானால் huge quantity of electricity are discharged in the lightning flashes and temperature of over 30,000 degrees centigrade or more can be reached. இந்த மின்னலின் மூலம் மிகப்பெரிய அளவிலான மின்சாரம் மின்னிறக்கம் அடைந்து 30,000க்கும் அதிகமான வெப்பநிலைக்கும் அதிகமான வெப்பம் உருவாகி
அதிக அளவிலான இந்த வெப்பத்தினால் காற்று விரைவாக விரிவடைந்து மீண்டும் விரைவாக சுருங்கி this extreme heating causes into air to expand explosively fast and then they contract. சுருங்குகிறது. This expansion and contraction create a shock of wave that turns into a booming sound wave known as a thunder. காற்று விரிவாக சுருங்கி விரிவதால் அங்கு ஒரு அதிர்ச்சி அலை உருவாகி மிகப்பெரிய சத்தமாக வெளிப்படுகிறது. இந்த சத்தத்திற்கு பெயர்தான் இடி என அழைக்கப்படுகிறது. Sometimes lightning may be seen before the thunder is heard. This is because the distance between the clouds and the surface is very long and the speed of the light is more than the speed of the sound. புவிப்பரப்பிற்கு மேகங்களுக்கும் இடையே உள்ள தூரம் அதிகமாக இருந்தாலும் ஒளியினுடைய திசை வேகத்தை விட, அதாவது லைட்டினுடைய திசை வேகம் சவுண்டினுடைய திசை வேகத்தை விட மிக அதிகம் என்பதனாலும் சில நேரங்களிலே இடி சத்தம் கேட்பதற்கு முன்னரே மின்னல் நம் கண்களுக்கு தெரிகிறது என்பது இதனுடைய முழுமையான அர்த்தம். தென் எர்த்தனிங் புவித்தொடுப்பு என்பது என்னவென்று பார்த்தோமானால் a safety measure devised to prevent the people from getting shocked of the insulation inside the electrical device fails is called earthing. அதாவது புவித்தொடுப்பு என்பது மின்சாதனங்களிலே இணைக்கும் மின் காப்பு உரைகள் பழுதாகும் பொழுது நமக்கு மின் அதிர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை இது ஆகும். மின்னிறக்கம் அடையும் பொழுது மின்னாற்றலை குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யும் இது. எலக்ட்ரிக்கல் எர்த்தனிங் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராசஸ் டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் எனர்ஜி டைரக்ட்லி டு த எர்த் வித் த ஹெல்ப் ஆஃப் த லோ ரெசிஸ்டன்ஸ் வயர். குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யும் முறையே புவித்தொடுப்பு என வரையறுக்கப்படுகிறது. அதைத்தான் இங்கு விளக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, படங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. We get electrical energy from different sources. Battery is the one such source. பல்வேறு மூலங்களிலிருந்து நமக்கு மின்னாற்றல் கிடைக்கிறது. மின்கலம் மின்னாற்றலை அளிக்கும் ஒரு மூலமாகும். உதாரணமாக we use the wall clock, சுவர் கடிகாரம், செல்போன்ஸ் ஆகியவை. For the working of refrigerator, air conditioner, washing machines, televisions, laptops and water heater, we use the domestic power supply. பல்வேறு மூலங்களிலிருந்து நமக்கு மின்னாற்றல் கிடைக்கிறது. மின்கலம் மின்னாற்றலை அளிக்கும் ஒரு மூலம். சுவர் கடிகாரம், அலைபேசி போன்றவற்றை நாம் மின்கலமாக பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டி, சலவை இயந்திரம், தொலைக்காட்சி பெட்டி, மடிக்கணினி, நீர் கொதிகலன் வாட்டர் ஹீட்டர் போன்றவை இயங்குவதற்கு வீடுகளிலே வழங்கப்படும் மின்சாரத்தையும் நாம் பயன்படுத்துகிறோம். Usually an electrical appliances such as a heater, an iron box, etc. are fitted with 3 wires, namely live, neutral and earth. The earth wire is connected to the metallic body of the appliances. This is done to avoid the accidental shock. இவைகளை முழுமையாக நாம் பயன்படுத்தினாலும் கொதிகலன் மற்றும் மின்சலவை பட்டி போன்றவை பொதுவாக மின்னோட்ட கம்பி, நடுநிலை கம்பி மற்றும் புவித்தொடுப்பு கம்பி என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. புவித்தொடுப்பு கம்பியானது மின்சாதனங்களை உலோக பரப்போடு இணைக்கப்பட்டிருக்கும். எதிர்பாராத விதமாக மின்னதிர்ச்சி ஏற்படுவதை தடுப்பதற்காக இவ்வாறு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. This is done to avoid the accidental shock. இதற்காகத்தான் இந்த மின்தொடுப்பு கம்பி பயன்படுத்தப்பட்டுள்ளது. Suppose due to some defect, the insulation of the live wire inside the electric ion is burnt, then the live wire may touch the metallic body of the ion. உதாரணமாக மின்சலவை பெட்டியிலே மின்னோட்ட கம்பியானது மின்காப்பு உரை மூலம் முறையாக பாதுகாக்கப்பட்டிருக்கும். அது நமக்கு நன்கு தெரியும்.
ஒருவேளை மின்கசிவு மூலம் மின்காப்பு உறை எரிந்து போனால் மின்னோட்ட கம்பியானது உலோகப் பரப்பை தொடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. புவிதொடுப்பு கம்பியானது உலோகப் பரப்பிலே முறையாக இணைக்கப்பட்டிருக்கும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டம் புவியிலே மின்னிறக்கம் செய்யப்பட்டு மின் அதிர்ச்சியிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதுதான். If the earth wire is properly connected to the metallic body, current will pass through the earth. The earth wire, it will be protect us. நம்மை பாதுகாக்கிறது from the electrical shock. மின்கசி உண்டாகி நமக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கிறது காப்பாற்றக்கூடிய வேலைகளை செய்கிறது. The earth being a good conductor of electricity acts as a convenient path of the flow of electrical current that leaks out from the insulation. புவியானது சிறந்த மின்கடத்தி என்பதால் பழுதடைந்த பாதுகாப்பு உறையிலிருந்து கசியும் மின்சாரம் அதன் வழியே பாய்ந்து சென்று நம்மை முழுமையாக காப்பாற்றுகிறது என்பது இதனுடைய முழுமையான அர்த்தம். அதற்கு அடுத்தபடியாக லைட்னிங் அரஸ்டர். லைட்னிங் அரஸ்டர் மீன்ஸ் மின்னல் கடத்தி. Lightning arrestor is a device is used to protect building from a effect of lightning. Lightning conductor consists of metallic lightning rod in the form of spikes that remains in air at the top of the building. Major portion of the metal rod and copper cable are installed in the walls during its construction. The other end of the rod is placed deep into soil. When the lightning falls, it is attracted by the metallic rods at the top of the building. The rod provides easy route for the transfer of electric charge to the ground. In the absence of lightning arrestor, lightning will fall on the building and the building wall will be damaged. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், உயரமான கட்டிடங்களை மின்னல் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க உதவும் ஒரு கருவி மின்னல் கடத்தி ஆகும். இந்த மின்னல் கடத்தியிலே ஒரு உலோகத்தண்டானது கட்டிடத்தினுடைய மேற்பகுதியிலே காற்றுடன் தொடர்பு கொள்ளும் வண்ணம் பொருத்தப்பட்டிருக்கும். கட்டிடங்கள் கட்டப்படும் பொழுது இந்த உலோகத்தண்டும் அதிலிருந்து வரும் தாமிர கம்பியும் கட்டிடத்தின் சுவர்களிலே பொருத்தப்பட்டிருக்கும். தாமிர கம்பியினுடைய மறுமுனை புவிக்கு அடியில் உள்ள உலோகத்தண்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும். மின்னல் ஏற்படும் பொழுது அது கட்டிடத்தின் மேற்பகுதியில் இருக்கும் கூர்முனைகளை உலோகத்தண்டினால் இழுக்கப்படுகிறது. புவியுடன் இணைக்கப்பட்டுள்ள தாமிர கம்பி வழியாக இந்த மின்னோட்டம் புவிக்குள்ளே பாய்கிறது. மின்னல் தாங்கி இல்லாவிட்டால் கட்டிடத்தின் மீது மின்னல் நேரடியாக விழுந்து கட்டிடம் சேதமடைந்திருக்கும். பில்டிங் வில் பி டேமேஜ்ட். அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது எலக்ட்ரிக் சர்க்கியூட், மின் சுற்றுக்கள். மின் சுற்றுக்களை பொறுத்தமட்டிலே we saw when two oppositely charged spheres are connected by a metal wire, electrons flows from the sphere which is at lower potential to the sphere at higher potential. Lower potential to the sphere at higher potential. Similarly, if two terminals of a battery which are at different potential are connected by a metallic wire, electrons will flow from negative terminal to positive terminal. The path through which the electrons flow from the one terminal to another terminal of the source is called as the electrical circuit. மின்சுற்றுக்கள் என்ன என்று பார்த்தோமானால், எதிரெதிர் மின்னூட்டம் பெற்ற இரண்டு உலோக கோளங்களை ஒரு உலோக கம்பியினால் இணைக்கும் பொழுது குறைந்த மின்னழுத்தம் கொண்ட கோளத்திலிருந்து அதிக மின்னழுத்தம் கொண்ட கோளத்திற்கு எலக்ட்ரான்கள் பாயத் தொடங்கும் என்பதை படித்தோம். இதே போலவே மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு மின்கலத்தின் இரு மின்வாய்களையும் படத்தில் காட்டியுள்ளபடி ஒரு உலோக கம்பியினால் இணைக்கும் பொழுது எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாய்க்கு எலக்ட்ரான்கள் பாயத் தொடங்கும்.
மின்மூலம் ஒன்றினுடைய ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான் பாயும் பாதைக்கு பெயர் மின்சுற்று என்று பெயர். Similarly, the two terminals of a battery which are at different potential are connected by a metallic wire. Electron will flow from negative terminal to positive terminal. The path through which the electron flow from the one terminal to another terminal of the source is called as a electrical circuit என்று பெயர் இதற்கு. இதிலே a simple circuit consists of four elements: a source of electricity, battery, the path of conductor through which the electricity flows, wire, a switch to control the circuit, and electrical resistors, lamp, which is a device that requires the electrical to operate. ஒரு எளிய மின்சுற்றிலே பொறுத்த மட்டிலே மின்சார மூலம் மின்கலம், எலக்ட்ரான் செல்வதற்கான பாதை உலோக கம்பி, சுற்றிலே பாயும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் சாவி மற்றும் மின்சாரத்தால் செயல்படும் ஒரு சாதனம் மின்தடை ஆகிய 4 கூறுகள் மிகவும் முக்கியம் இவை வேலை செய்வதற்கு. The above figure shows a simple circuit containing a battery, 2 wires, key and electric bulb. The source can be a battery or the electric outlet in your room. The electrical resistors refers to the device that consumes the energy. Control key is the mechanism that is used to stop and regulate the electric current. When the key is on, electron from the battery flow through the circuit from the negative terminal through the wire conductor, then through the bulb, and finally back to the positive terminal. The light glows when the current is flowing through the filament. There are 2 basic ways in which we can connect these components. They are the series and parallel. 2 விதமான மின்சுற்றுக்கள். ஒரு எளிய மின்சுற்றிலே மின்சாரம் மூலம் மின்கலம் மூலம் எலக்ட்ரான்கள் செல்வதற்கான பாதை உலோக கம்பியை சுற்றி ஒன்றிலே மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் சாவி மின்தடை ஆகிய 4 கூறுகள் தேவை என்பதை நாம் பார்த்தோம். மின்கலம், உலோக கம்பிகள், சாவி மற்றும் மின்விளக்கு ஆகியவை இணைக்கப்பட்டுள்ள ஒரு எளிய மின்சுற்று படத்தில் காட்டியுள்ளவாறு இருந்தாலும் ஒரு மின்கலம் அல்லது வீடுகளில் உள்ள மின்சாரம் இதில் மின்மூலமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மின்தடை என்பது மின்னாற்றலை பயன்படுத்தும் சாதனத்தை குறிக்கிறது. மின்சுற்றிலே மின்னோட்டம் பாய்வதற்கு, அதை நிறுத்துவதற்கும் மற்றும் கட்டுப்படுத்துவதற்கும் சாவி பயன்படுத்தப்படுகிறது. சாவி மூடி இருக்கும் பொழுது மின்னோட்டம் எதிர்மின் வாயிலிருந்து மின்சுற்றில் இருக்கக்கூடிய உலோக கம்பி, மின்விளக்கு, சாவி ஆகியவற்றின் வழியாக பாய்ந்து இறுதியிலே நேர்மின் வாயை வந்தடைகிறது. மின்விளக்கில் உள்ள மின்னிலை வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அது எரிய தொடங்குகிறது. இந்த 4 கூறுகளையும் 2 வழிகளிலே நாம் இணைக்கலாம். அவை 2 இணைப்புகள் என்னவென்று பார்த்தோமானால், there are the series and parallel circuit, தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு என 2 வகையான மின்சுற்றுக்கள் உள்ளன. தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு ஆகியவற்றை பற்றி 9ஆம் வகுப்பிலும் 10வது வகுப்பிலும் you have already studied in your higher classes. The basic structure, the basic circuit are studies in 8th standard only. இப்பொழுது நாம் முதலிலே தொடர் இணைப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம். Series circuit. A series circuit is one that has a more than one resistors bulb, but only one path through which the electron can travel. ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகளையும் மின்விளக்குகளையும் மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு பாதையை கொண்டுள்ள மின்சுற்றுக்கு பெயர் தொடரிணைப்பு என்று பெயர். பொதுவாக all the components in the series circuit are connected end to end, so the current through the circuit remains the same throughout the circuit, but the voltage get divided across the bulbs in the circuit as per the diagram. மின்சுற்றிலே பாயும் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு மின்சுற்று முழுவதும் மாறாமல் இருக்குமானால் மின்னழுத்தத்தினுடைய மதிப்பானது மின்சுற்றிலுள்ள மின்தடைகள் பிரிந்து காணப்படுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றிலே 2 மின்விளக்குகள் மின்தடைக்காக பொருத்தப்பட்டுள்ளது. இருந்தாலும் தொடரிணைப்பிலே மின்கலத்திலிருந்து மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு மூடிய சுற்று மட்டுமே உள்ளது. இது மின்கலம், சாவி மற்றும் 2 மின்விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது.
மின்சுற்றிலே இரண்டு மின்விளக்குகளும் இணைக்கப்பட்டிருக்கும். எலக்ட்ரான் பாய்ந்து செல்லும் இணைப்பிலுள்ள ஏதேனும் ஒரு மின்விளக்கை நீக்கிவிட்டால் பிற மின்விளக்குகள் வேலை செய்யாது. But the voltage gets divided across the bulbs. The circuit in the following series circuit, 2 bulbs are used at the resistor. In the series circuit, charges electrons from the battery have only one path to travel. Here the battery key and 2 bulbs are connected in series. தொடரிணைப்பிலே இணைக்கப்பட்டிருக்குது. We put serial lights during the festival. If the light are in the series circuit, one burnt out bulb will keep all the light is off. இதை நாம் விழாக்காலங்களிலே தொடர் மின் விளக்குகளிலே நாம் அமைக்கிறோம். தொடர் இணைப்பிலே இருக்கக்கூடிய மின் விளக்குகள் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் பிற விளக்குகளும் எரியாது. தொடரில் இணைக்கப்படும் மின் விளக்குகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தும் பொழுது மின்விளக்குகளுடைய வெளிச்சம் குறைந்து கொண்டே வரும். ஏனெனிலே மின்கலத்திலிருந்து வரும் மின்திறன் அதிக எண்ணிக்கையிலான மின் விளக்குகளில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. If the number of bulbs in a circuit with a battery increases, the light will be dimmer, குறையும். Because many resistors are acting on the same power from the one battery. ஒரு பேட்டரியிலிருந்து அவ்வளோ பவரும் கொண்டுட்டு போகிறதுனால அதனுடைய பவர் டிம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது சீரீஸ் சர்க்கியூட்டில். தென் த வோல்டேஜ் இன் த சீரீஸ் சர்க்கியூட் இது எவ்வாறு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம்னா, இந்த சீரீஸ் சர்க்கியூட் சேம் கரண்ட் ட்ராவல் த்ரூ த எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த வோல்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ். லெட் அஸ் கன்சிடர்ட் 3 bulbs connected in series. Let I be the current through the circuit and V1, V2, V3 the voltage across the bulb. We saw the series circuit. தொடரிணைப்பிலே பார்த்தோமானால் அவற்றை பொதுவாக மின்னோட்டத்தை I எனவும் மின்விளக்குகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தை V1, V2, V3 எனவும் எடுத்துக்கொண்டால் மின்மூலத்திலிருந்து கொடுக்கப்படும் மின்னழுத்தம் V ஒவ்வொரு மின்விளக்கிற்கும் இடையே உள்ள மின்னழுத்தங்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும் என்பது இதனுடைய அர்த்தம். Then the parallel circuit. Parallel circuit என்பது பக்க இணைப்பு. பக்க இணைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். In the parallel circuit there is more than one resistors or they are arranged on many paths. This means charges can travel from one end to of the cell through the many branches to the other end of the cell. Here the voltage across the resistor remain the same, but the current flowing through the circuit get divided across the each resistor. பக்க இணைப்பிலே ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகளை கொண்ட மின்சுற்றில் இணைக்கப்பட்டன. இதனால் மின்கலத்தினுடைய ஒரு முனையில் இருந்து புறப்படும் எலக்ட்ரான்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மூடிய சுற்றுகளிலே பாய்ந்து மின்கலத்தினுடைய மறுமுனை அடைகின்றன. பக்க இணைப்பிலே மின்தடைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் மாறாமல் ஒரே அளவாக இருக்கும். ஆனால் மின்சுற்றின் வழியாக பாயும் மின்னோட்டம் ஒவ்வொரு மின்தடையிலும் இருந்து பிரிந்து வெவ்வேறு அளவாக இருக்கும். The current flowing through the circuit gets divided across the resistors. பிரிந்து தனித்தனி அளவாக இருக்கும் என்பதுதான். Then the current in the parallel circuit. Let us consider the 3 bulbs connected in series. V voltage across the bulb and I1, I2, I3 be the current across the each bulb. Then I from the battery is the total of the individual current flowing through the resistance. 3 மின்விளக்குகள் பக்க இணைப்பிலே இணைக்கப்பட்டுள்ளதாக கருதுவோம். ஒவ்வொரு மின்விளக்கிடையே V என்ற மின்னழுத்தம் உள்ளதாகவும் ஒவ்வொரு மின்விளக்கிற்கும் I1, I2, I3 என்ற மின்னோட்டங்கள் பாய்வதாகவும் எடுத்துக்கொண்டால் மின்கலத்திலிருந்தே பாயும் மின்னோட்டமானது I 3 மின்தடைகளின் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும். எனவே I I1 + I2 + I3 என இங்கு மின்னோட்டத்தை வரையறுக்கப்படுகிறது. Then the difference between the series and parallel circuit. Series circuit same amount of current flows through the components. Parallel the current flowing through the each component combines to form the current flow.
தொடர் இணைப்பு சுற்றிலே மின்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளிலுமே சம அளவிலான மின்னோட்டம் பாயும். பக்க இணைப்பு சுற்றுகளிலே ஒவ்வொரு கூறிலும் பாயும் மின்னோட்டத்தினுடைய கூடுதல் மின்கலனிலிருந்து பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும். Then the voltage different across the different components in series circuit. Sum of the through each components will be the voltage drawn from the source. மின்சுற்றின் கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தினுடைய கூடுதல் மின்கலனின் மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்கும். மின்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்கும் என இவ்வாறு 4 டிஃபரன்ஸ் இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. காம்பனன்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் எ லைன், காம்பனன்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் parallel to each other. அனைத்து மின்கூறுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர் இணைப்பிலே இணைக்கப்பட்டிருக்கும். அனைத்து மின்கூறுகளும் பக்க இணைப்பிலே இணைக்கப்பட்டிருக்கும். ஏதேனும் ஒரு புள்ளியிலே இணைப்பு தடைபட்டால் மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது என்பது தொடர் இணைப்பிலும், ஏதேனும் ஒரு மின்கூறு செயல்படாமல் இருந்தாலும் மற்ற மின்கூறுகள் வழியாக மின்னோட்டம் பாயும் என்பது பக்க இணைப்பிலேயும் தெளிவுபடுத்தப்படுகிறது. Then the effect of current. மின்னோட்டத்தினுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கிறது? When the current is flowing through a conductor, it produces certain effect. These are known as the effect of electric current. This effect results in conversion of electrical energy into different forms of energies, such as a heat energy, mechanical energy, magnetic energy, chemical energy and so on. ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அது ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும். இவை மின்னோட்டத்தின் விளைவுகள் என அழைக்கப்படுகிறது. மின்னோட்டத்தினுடைய இந்த விளைவினாலே மின்னாற்றலானது வெப்ப ஆற்றல், இயந்திர ஆற்றல், காந்த ஆற்றல், வேதி ஆற்றல் என பல வகையாக மாற்றமடைகிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருப்பது கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவு. Electricity is conducted by metal. This activity shows that the liquid also conduct electricity. When the electric current is passed through the conducting solution, some chemical reaction takes place in the solution. உலோகங்கள் மின்சாரத்தை கடத்தும் என்பதை நாம் அறிவோம். இந்த செயல்பாடு மூலம் திரவப் பொருள்களும் மின்சாரத்தை கடத்தும் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. கரைசல் ஒன்றின் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது கரைசலில் சில வேதி வினைகள் உண்டாகின்றன. The chemical reaction produces the electron which conduct electricity. This is called as a chemical effect of electric current. மின்னார் பகுதியிலே பல்வேறு துளைகளிலே பயன்படுத்தப்படுகிறது. உலோகங்களை அவற்றின் தாது பொருட்களிலிருந்து பிரித்தெடுத்தல் மற்றும் தூய்மைப்படுத்தல் வழியாக மின்னார் பகுத்தல் முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த மின்னார் பகுதியிலே பல முக்கியமான பகுதி மின்முலாம் பூசுதல் என்பதுமாகும். The decomposition of the molecule of a solution into positive and negative ion passing an electric current through it is called as a electrolysis. That is called as a மின்னார் பகுத்தல். Electrolysis has a number of applications. It is used to extraction and purification of metals. உலோகங்களை அவற்றின் தாது பொருட்களிலிருந்து தூய்மையாக பிரித்தெடுக்கக்கூடிய முறை. The most general use of the electrolysis in electroplating. மின்னார் பகுத்தலுடைய மிக முக்கியமான பயன் என்னவென்று பார்த்தோமானால் மின்முலாம் பூசுதல் என்பது ஆகும். Then electroplatingல பார்த்தீங்கன்னா electroplating is one of the most common applications of chemical effects of electric current. The process of depositing the layer of one metal over the surface of another metal by passing the electric current is called electroplating. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. மின்முலாம் பூசுதல் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் வேதி வினைகள் பொதுவாக பயன்பாடு மின்முலாம் பூசுதல் ஆகும் போது மின்னோட்டத்தை பாயச் செய்வதன் மூலம் ஒரு உலோகத்தினுடைய படலத்தை மற்றொரு உலோகத்தின் மேற்பரப்பிலே படிய வைக்கும் நிகழ்வுக்கு மின்முலாம் பூசுதல் என்று பெயர். Electroplating is applied in many fields. We use in iron, in bridges and automobiles to provide the strength. However, iron tends to corrode and rust. துருபிடிக்காமல் பாதுகாப்பதற்கு. So a coating of zinc is deposited of iron to protect it from corrosion and formation of rust. குரோமியம் பளபளப்பாக பூசப்படுகிறது. துருப்பிடிக்காமல் இருப்பதற்காகவும் அரிப்புத்தன்மை இல்லாமல் இருப்பதற்காகவும் இந்த மாதிரியான மின்முலாம் பூசல் என்பது பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக ஜிங்க் துத்தநாகம் என்பதை எடுத்துக்கொள்கிறோம். நாகமுலாம் பூசுதல் என்று பெயர் இதற்கு.
குரோமியம் ஹேஸ் எ ஷைனி அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா குரோமியத்தை பூசினோம்னா பார்த்தோம்னா நல்லா பளபளன்னு தெளிவாக இருக்கும். அதை வச்சு தான் அவங்க வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்காது. பட் குரோமியம் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் இட் மே நாட் பி எக்கனாமிக்கல் டு மேக் the whole object out of chromium. So the objects such as car parts, bathtubs, kitchen gas burner, bicycle handlebars, wheels rims are made from cheaper metal and only a coating of chromium is deposited over it. நிறையா பார்த்துருக்குறோம் நம்ம இதுலேருந்து. சைக்கிளுடைய ரிம்லேருந்து பாத் டேப்பில் இருக்கக்கூடிய டேப்பு, அது இல்லாமல் நிறைய பாகங்கள், எரிவாயு எரிக்கலன், மிதிவண்டியினுடைய கைப்பிடி, வாகனங்களுடைய சக்கரம் ஆகியவற்றை விலை மலிவான உலோகத்தால் செய்து பிறகு அதன் மீது குரோமியம் மேற்பூச்சாக பூசப்படுகிறது. எவ்வாறு பூசப்படுகிறது என்பதை see in the diagram. ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு. When electric current pass through the conductor, there is a considerable friction between the moving electrons and the molecules of the conductor. During this process, electrical energy is transformed to heat energy. This is known as the heating effect of electric current. The heat produced depends on the amount of resistance offered by the wire. கடத்தின் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகளுக்கு இடையே எலக்ட்ரான் குறிப்பிடத்தகுந்த அளவு உராய்வு ஏற்படும். இந்த நிகழ்வின் பொழுது மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இதுவே மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவு ஆகும். அவ்வாறு உருவாகும் வெப்பத்தினுடைய விளைவு அளவு அக்கம்பியால் வழங்கப்பட்ட மின்தடையை பொறுத்து அமையும் என்பதுதான் இதனுடைய. The heat produced depends on the amount of resistance offered by the wire என்பதன் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதற்கு உதாரணமாக நாம் ஒரு சில பொருட்களை பயன்படுத்துகிறோம். அதில் பயன்படுத்தக்கூடியது ஃபியூஸ். Fuse is a strip of alloy wire which is made up of lead and tin with a very low melting point. குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளீயம் மற்றும் காரியம் கலந்த கலவை உலோக கலவையினால் தயாரிக்கப்பட்டது. துண்டு கம்பியே மின் உருக்கியாகும். இதனை மின் சுற்றுகளிலே இணைக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. This can be connected to the circuit. The fuse is usually designed to take a specific amount of current. When current passing through the wire exceeds the maximum limit, it gets heated up due to low melting point and it melts quickly, disconnecting the circuit. This prevents the damage to the appliances. என்ன ஆகுனா இது சூடாகி உருகி போயிடும். அதனால் இது குறைந்த உருகுநிலை கொண்டுள்ளதால் எளிதிலே உருகி மின்சுற்றை திறந்த சுற்றாக்கிவிடும். இதனால் மின்சாதன பொருட்கள் பழுதாகாமல் பாதுகாக்கலாம். அப்போ இது எதிலெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எலக்ட்ரிக் குக்கர்ஸ், எலக்ட்ரிக் கெட்டில்ஸ், எலக்ட்ரிக் அயான்ஸு, மின் சமையற்கலன், மின் கொதிக்கலன், மின் இஸ்திரி பெட்டி ஆகியவற்றிலே மின் சமையற்கலனுக்குள் இருக்கும் கம்பிச்சுருளிலே மின்னோட்டம் பாயும் பொழுது சூடாவதால் சமையற்கலன் சூடாகிறது. எலக்ட்ரிக் குக்கர் turn to red hot when electric current is passed through the coil. The heat energy produced is absorbed by the cooking pot through the conduction. Electric kettle, the heating element is placed at the bottom of the kettle which contains the water. The heat is absorbed by the liquid and distributed throughout the liquid by convection. கொதிகலன்களில் அடிப்பகுதியிலே வெப்பமேற்றும் சாதனம் வைக்கப்பட்டிருக்கும். வெப்பமேற்றும் சாதனத்திலிருந்து வெளிப்படும் திரவம் வெப்ப திரவம் முழுவதும் வெப்பச்சலனம் மூலம் பரவுகிறது. அதற்கு அடுத்தபடியாக எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ். when a current flows through the heating element, the heat energy developed or conducted through the heavy metal base rising in temperature. This energy is then used to press the cloth. வெப்பமேற்றும் சாதனத்தின் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது உருவாகும் வெப்பமானது அடிப்பகுதியில் உள்ள கடினமான உலோகப்பட்டைக்கு கடத்தப்படுகிறது. இதனால் அதன் வெப்பநிலை அதிகரிக்கிறது. இந்த வெப்ப ஆற்றல் ஆடைகளை தேய்ப்பதற்கு இஸ்திரி செய்வதற்கு உதவுகிறது என்கின்ற இந்த இறுதி நிகழ்வோடு 8th standard unit 5 electricity will be completed, should be completed. We will see the next chapter. We will see the next video. Until then, goodbye. Thank you so much.